அவன் ஒரு நாள் வைரல்ல தர்ஷனோட ஹீரோ ஆயிட்டான். டேய் அவன் ஹீரோனா கூட தப்பு இல்லடா, அவன் நமக்கு வில்லன் ஆயிடக்கூடாது. கரெக்டா சொன்னடா. காத்திருந்தவன் பொண்டாட்டி நேத்து வந்தவன் தூக்கிட்டு போனமா ஆயிடக்கூடாது. டேய் நீயே பழமொழி சொல்லி அவனுக்கு பொண்டாட்டி ஆகிற போல இருக்கு. லூசு மாதிரி பேசாதீங்கடா. அவ வயசுக்கு வந்த நாள்ல இருந்தே என் காதல் தோத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவ எந்த ஸ்கூல்ல சேர்றாளோ அங்கேயே சேர்ந்து தோத்து படிச்சு உங்களோட இருக்குன்னு எதுக்காக? நாம 5 பேருமே அவளை லவ் பண்றோம். ஆனா 5 பேர்ல யாரை அவளா செலக்ட் பண்றாளோ அதை ஏத்துக்கிட்டு மத்த 4 பேரும் விட்டு கொடுத்துடணும். இதான் நமக்குள்ள அக்ரிமெண்ட். நாளைக்கே நம்ம காதலுக்கு அவளை வரவழைச்சு ஒரு முடிவை தெரிஞ்சுக்கிறோம். அவ யாரை செலக்ட் பண்றாளோ உடனே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றோம். என்ன இந்த அக்ரிமெண்ட் ஓகே தானே? இந்தா. ஏய் நீ ஒரு எம்எல்ஏ பையன், நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கடா. லோக்கல் பசங்களோட சுத்தாத. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? டேடி நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு. இப்போவும் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் போகிறேன். டேய் சொல்றத கேள்டா, உட்கார்றா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கருவாயன். நீ என்னதான் லவ் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என் காதலை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம என் மனசு நூலர்ந்த பட்ட மாதிரி நாலா பக்கமும் திசை மாதிரி பறந்துகிட்டு இருந்துச்சு. அது எங்க பறந்தாலும் அதை தொலைஞ்சிடாம நான் பின்னாடியே போய் அதை பத்திரமா பார்த்துக்கிட்டேன். கடைசியில தான் அந்த நூலு உன் மனசோட சிக்கிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் மனசுக்குள்ள ஒரு 1000 பட்டாம்பூச்சி அப்படியே பறந்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். டேய் இங்கே தானடா வர சொன்னாங்க, யாரையும் காணோம். ஐ லவ் யூ. டேய் அங்க பாருடா. ஐ லவ் யூ. 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 என்ன இன்னும் வாங்கல? என்ன இமேஜினேஷனா? அது ஒன்றும் இல்லை, சும்மா ரிஹர்சல். நாங்கள் ரிஹர்சலோட தான் வந்திருக்கோம். நல்லா எடுத்தீங்களா? என்னடா காலமே வந்துட்ட போல. நானாவது பரவாயில்ல, நீ காலைல தான் வந்தேன். அங்க பாருங்க 2 பேரு நேத்து நைட்டே வந்து படுத்துருக்காங்க. டேய் டேய் விடுச்சுடா. எதுக்கு தான் டென்ஷன் ஆகுறாங்களோ. தர்ஷினிங்கிற பழத்தை நான் தான் சாப்பிடுவேன்னு என் நெத்திலேயே எழுதியிருக்கிறா. என்னது ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு வர சொல்லிருக்கானுங்க. என்னடா டைம் ஆச்சு இன்னும் வந்து சேரல. இதோ வந்துட்டால. ஹாய் 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 ஹாய். யாருமே இல்ல, ஏண்டா இவ்வளவு தூரம் வர சொன்னீங்க? அது வந்து சரி வாங்க நடந்துட்டே பேசலாம். சரி. என்ன சைலண்டா வரீங்க? அது ட்விஸ்ட் ஓபன் பண்ணுங்க. நான் பண்றேன். தர்ஷினி, எங்க 5 பேர்ல உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? இதுல என்ன சந்தேகம்? வந்ததா? ஐயோ எனக்கே எனக்கா நான் உனக்கே உனக்கோ. டேய் உன்னை ஒருத்தனை மட்டும் இல்ல, உங்க 5 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன? உனக்கு 5 பேரையும் பிடிக்கலாம், ஆனா ஒருத்தன் கூட வாழ முடியும்? இந்த 5 பேர்ல யாரு ஒருத்தன்னு இப்பவே சொல்லு. நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றோம். என்னடா சொல்ற? உங்களுக்குலாம் என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இதுதான் நீங்க சொன்ன ட்விஸ்டா? இது ட்விஸ்ட் இல்ல, இனிமே பார்க்க போற பாரு, அதான் ட்விஸ்ட். ஏன் இப்படி பண்றீங்க? வேணுடா. ஏய் யாரை காப்பாத்துங்க. டேய் யாரா அவன்? ஹீரோ இவனா? காப்பாத்துங்க ப்ளீஸ். ஆள் இல்ல ஏரியான்னு சொன்னா அவன் நிக்கிறான். டேய் ஆள் இல்லைன்னு சொன்னேன், வீடு இல்லைன்னு சொன்னேனா? அட நம்மாளு என்னது எங்க போனாலும் வரா? ஒருவேளை ஊரே பேசுற மாதிரி நம்ம கூடயே வந்துருவாளோ? ஏய் வாயை மூடு. இருங்கடா போ ப்ளீஸ். ஹலோ காப்பாத்துங்க என்ன. என்னது? அட போங்க நீங்க. போன தடவை உங்களை காப்பாத்துறதுக்கே ஊருக்குள்ள ஃப்ரீயா தலை காட்ட முடியல.
ஒரே மேக்கப் மேன் டச் அப் கேரவெல்லாம் தேவைப்படுது. கையெழுத்து போட்டு கை தூங்கி போச்சுங்க. இந்த தடவையும் உங்களை காப்பாத்தினு வச்சுக்கோங்க. என்ன சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு கொண்டு போயிடுவீங்க. அவ்வளோ வெயிட்லாம் என்னால் தாங்க முடியாது. நான் வரணுங்க. ஏய் இது ட்ரூ ரியல் ஹீரோ காப்பாத்து. விடுடா. ஐயா விடுங்கடா. அங்க பாருடா ஹீரோ எப்படி வரான். அது அப்படியே கேமராவை எங்கே மறைச்சி வச்சுட்டு நிற்கிறாளோ? பார்க்கலாம். கடலை முன்னாடி இருக்கு. தைரியம் இருந்தா இப்ப மேல கை கேமரா முன்னாடி இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ பின்னாடி தான் இருக்கணும். ஏய் பாருங்க. என்னடா பண்ணிருக்கீங்க? ஒரு ரேப் சீன் எப்படி இருக்குன்னு சினிமாவில் ரேப் சீனா யாருமே பார்த்தது இல்லையா? ஏய் ஏய் கூப்பிட அவனை. டேய் கருப்பு ஒண்ணுதான்டா. ஏடா பெர்ஃபார்மன்ஸே பத்தலையே. நீ நடிக்கிற நடிப்புல அப்படியே பாக்குறவங்க நம்பணும். இங்க வா இங்க நில்லு. இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்கன்னா அவங்க ஜாக்கெட் கிளப்ப நீ காலை பிடிச்சு தூக்கணும். பாருங்க. நீ பின்னாடி போ. நீ வா கையை பிடி. நீ பேக்க பிடுங்க. நீ ஜாக்கெட் கழட்டு. ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே பெர்ஃபார்மன்ஸ். ஏய் என்னடா காலை பிடி சொல்லிருக்காரு. போய் காலை பிடி. விடுங்க. டேய் பிடிக்க சொன்னா ஏடா தூக்குற? அண்ணா இவ்வளவு டான்ஸ் பண்ணீங்க 2 நிமிஷம். இந்த ஷாட்டை முடிச்சிட்டு வந்துறேன். ஏய் பாஸ் டேய் புர்ரா. அண்ணே பேக்ல நல்லா குடுங்க. தேவதா அவனுக்கு. இங்க வா குர்ரா. சும்மா இருக்க மாதிரி நீன்னா ஜாக்கெட்டை கழட்டுறியா? இவன் பேண்ட்டை கழட்டிடுமா? ஏய் நீ என்னடா பண்ண? இருங்க பாஸ், நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. சம்பக்காடி தான் காலேஜை ஏமாத்திட்டு என்னடா உன் பிரச்சனை? இப்போ ஜம்ப் பண்ணுடா பாப்போம். மா யார் வேணுங்க? டேய் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் இவ்வளோ கேவலமா நடந்திருக்கீங்க. சீ. டேய் நட்புங்கிறது நமக்கு தெய்வம் கொடுத்த வரண்டா. அது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. டேய் ஒரு பொண்ணு மனசால நினைச்சாதான்டா ரிஜிஸ்டர். அவ மனசால நினைக்கிறா எந்த ரிஜிஸ்டரும் ரெக்கார்ட் ஆகாதுடா. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்னு சொன்னீங்களே, இப்ப சொல்றேன். நாளைக்கு எனக்கும் இவருக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ். நீங்களாம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருந்தா எல்லாரும் வந்து சாட்சி கையெழுத்து போடுங்க. சின்ன பசங்கடா. ஏ கும்பாரி சொல்றத கேளுடா. டேய் கும்பாரி டேய் சொல்றத கேளுடா. விடுடா. டேய் சொன்னா கேளுடா. கும்பாரி வா. ஒண்ணா வா கொன்றா சொல்றத கேளு. ஏய் விடுடா. இவனுங்கள சும்மா வாடா. ஏய் காலேஜ் பசங்கடா. வாடா. என்னடா அவ லூசு மாதிரி கல்யாணம் இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கா? பாவி. டேய் அருண் எந்திரா.
டேய் என்னடா டேய் மறந்துட்டியாடா? என்னடா இப்படி தூங்குற? டேய் ஏய் இன்னைக்கு கல்யாணம்டா. கல்யாணமா? யாருக்குடா? டேய் நீ தானடா சொன்ன உனக்கு கல்யாணம்னு? ஏய் அவ ஏதோ ஆத்திரத்துல சொன்னான்னு சொன்னேன். போடா. அப்ப அவ தந்த முத்தமும் ஆத்திரத்துல தந்ததா? அது அவங்களை வெறுப்பேத்துறதுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாடா. முத்தம் கடையில் விற்கிற லாலிபப்பு அப்படியே உனக்கு வாங்கி கொடுத்துட்டா. ஆளை பாரு. நமக்கு அப்படிலாம் ஒரு நல்லது நடந்துருமா என்ன? ஓ சரி எங்கே போனேன்? ஏய் ஆடா இவன் வேற, நான் என்ன சொன்னாலும் நம்புறது. ஏய் ஏய் நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் சீரியஸ் இல்லை. அந்தளவு இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்நேரம் எத்தனை கால் வந்திருக்கணும். இங்கே பாரு நம்மள மாதிரியே ப்ளைனாக இருக்குது. டேய் ஏடா உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா? உனக்கு ப்ரூவ் பண்ணுமா? பண்ணு. உனக்கு ப்ரூவ் பண்ண அவ்வளோதானே? ப்ரூவ் பண்ணு. இப்போ பாரு. நீயே கேளு. உங்களது அக்கவுண்ட் காலாவதியாகிவிட்டது. தயவு செய்து உடனடியாக ரீசார்ஜ் செய்யவும். என்னடா ரீசார்ஜ் பண்ணலையா?